வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சர்க்கரை எப்பயாவது சுவைச்சிருக்கீங்களா? என்னது இது இப்படி ஒரு கேள்வியான்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஆமாங்க, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்றதில்ல, சந்தோஷமாக இருக்கும்போது சாப்பிட்றதில்ல, துக்கத்தில் அழும்போது சிரிச்சுக்கிட்டு இப்படி சாப்பிட்றது நான் சொல்லலைங்க. சுவைச்சிருக்கோமா? இப்படி தான் ஒருத்தன் ஒரு குருட்ட போகிறானா. போயிட்டு, குருவே, நான் நிறைய நீதி நூல்கள் படிச்சிருக்கேன், திருக்குறள் மாதிரி நிறைய நீதி நூல்கள் படிச்சிருக்கேன், வேதாந்த நூல்கள் படிச்சிருக்கேன், தியான வகுப்பு மட்டும் குறைஞ்சது ஒரு 100 வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்குள்ளார எந்த ஒரு மாற்றமும் வரல. இன்னும் வகுப்புகள் நான் அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் எந்த மாற்றமும் எனக்குள்ளார வரல. குரு அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறார். அவனை கூப்பிட்டு போய் உட்காரு அப்படின்றாரு. அவன் டீ சாப்பிட்றியானார். கொடுங்க குருவே, டீ தானே, கொடுங்க குருவேன்னார். டீயை குரு எடுத்து வழிய டீயை வச்சிடுறாரு. வச்சுட்டு அதில் சர்க்கரையை சேர்க்குறாரு. ஒரு ஸ்பூன் போடுறாரு, 2வது ஸ்பூன் போடுறேன்னு டீ வழியாக. குருவே, டீ வழியுது. இதுதான்ப்பா உனக்கும் நடக்குது. நிறையா நீ சேர்த்துக்கிட்டே இருக்கிற. ஆனால் கொஞ்சம் நீ யோசிச்சின்னா உனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நீ சேர்த்துப்ப. ஆமாம், வா உட்கார, உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறார். உட்கார வச்சோடனே கண்ணை மூடு, கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்கார. ஒரு நிமிஷம் கடந்தோடனே அவனை வாயை மட்டும் திறக்க சொல்கிறார். திறந்தோடனே கொஞ்சம் சர்க்கரையை வாயில் போடுறார். போட்டோடனே வாயை மூடிடுற சொல்கிறார். அந்த தருணத்தில் இருன்றார். அந்த தருணத்தில் அந்த சர்க்கரையோட இனிப்பு வெளிப்படுது. அவன் தசைகள் எல்லாம் அப்படியே ரிலாக்ஸ், மலருது, முகம் மலருது. அப்போ அவன் அந்த இனிப்பு தன்மை அவனுக்கு வெளிப்படும் போது அவன் முகத்தில் ஒரு சந்தோஷமும் தெரியுது. இதுதான் முக்கியங்க. ஏன்னா நிறைய தருணங்கள் நம்ம இது இப்படி இருக்கும், இது இப்படி நடந்துடும், எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம இது எனக்கு சந்தோஷமாக நடந்திருக்கும், இது துக்கமாக நடந்திருக்கும், இல்லை நடக்கும், இப்படின்னு நம்ம லக்கேஜோடவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு தருணத்தையும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு கொடுத்தோம்னா, கவனத்தோடு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? அந்த தருணங்கள் வேணால் நமக்கு போயிடும், ஆனால் அந்த நினைவுகள் சுவையாக நம்ம கூட எப்பயுமே இருக்கும். இந்த தாய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் இது இருக்குங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே ஸ்லோவாக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸுங்க. அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு தியான நிலைக்கே போயிடும். அது நம்ம பார்க்க வரும்போது வாழ்க்கையில் அந்த தருணத்தை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு நிறைய நாலேஜ் தேவையில்லைங்க, நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ஸ் போதும். அடுத்து இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் டீயில் சர்க்கரை போடும்போது அது கெமிக்கலாக பார்க்காதீங்க. அது நல்லது கெட்டதுன்றதை விட சர்க்கரை போட்டு குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, கொஞ்சமாக அதை அந்த இனிப்புத்தன்மை வெளிப்படுவதை ரசிப்போம். வாழ்க்கையில் ஒரு தருணத்தையும் நம்ம ரசிப்போம். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.